உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கிறோம் 10.5. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? நீங்க என்னதான் உட்கார்ந்து அண்டம் கிடுகிடுங்க, ஆகாசம் நடுநடுங்க. 150 160 தொகுதி எழுதி வச்சுக்கோங்க. ஏன் ஒரு எருமை உட்காந்துக்கிட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை என்ன வார்த்தைகள் சொல்லி பேசுவதுன்னு ஒன்று இருக்குல்ல. 2026 நான் சொல்கிறேன், 150 முதல் 160 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து பெற்று ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களே மிக பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரோ அப்படிலாம் கூட சில வருத்தங்கள் எல்லாம் உண்டு. யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சு 4 தட்டு தட்டி இருக்கலாமோன்னு கூட எல்லாருக்குமே தோணுது. ஆனாலும் கூட பெரியாரிடமிருந்து, அண்ணாவிடமிருந்து, கலைஞர் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அரசியல் பாடம் அப்படிதான் செயல்பட வைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நல்ல நலமுடன் வாழ பிறந்த நாள் வாழ்த்துகிறேன் ஒரு விஷயம் போடுறாரு. அதுல ஒண்ணே சேர்த்திருக்கலாம், நல்ல மனநலனுடனும் வாழ அப்படின்றதையும் சேர்த்து விட்டுருக்கலாமோன்னு நமக்கு இப்ப தோணுது. ஏன்னா அதே நாள்ல தான் அந்த பெரிய மனிதர், அது பெரிய மனிதர்ன்றது வயதில் பெரியவர்னு நான் சொல்றேன். வயசாயிடுச்சுன்னா வேற வழியே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அவர் பெரிய மனிதர் தானே இல்லையா? அவர் பேசுறாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை ஒருமையில் விழித்து பேசுகிறார். உனக்கு என்ன உரிமை இருக்கு பேசுறதுக்கு? தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து பெரும்பான்மையான மக்களினுடைய ஆதரவை பெற்று இதுவரை தான் தலைவராகி சந்தித்த எந்த தேர்தலிலும் தோல்வியே காணாத ஒருவரை நீ ஒருமையில பேசுறேன்னா, இத்தனை ஆண்டு காலம் நீ அரசியல்ல இருந்து என்னத்தை கத்துக்கிட்டேன்ற ஒரு கேள்வியை சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு கேட்கிறாங்க. ஆனால் தன்னை ஒருமையில் பேசிய அந்த மனிதருக்கும் கூட பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகின்ற பெருந்தன்மையான ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். ஆனா ஒண்ணு மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க, இதே பெருந்தன்மை எல்லா கட்டத்திலும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறதையும் அண்மையில் நடந்திருக்கிற பல செய்திகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தார். 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி. அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி விளையாட்டினார். ஆனால் இந்த ஊமை ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்துல பேச போகிறாங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, நாடே கெடுகெடுக்க, நாடே ஸ்பந்திக்க. ஊமை ஜனங்களா இருந்தவர்களுக்கு இவ்வளவு தைரியம், துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய உடை சாய கோலோச்சுவது போலுமலா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போறாங்க. இந்த நாடு பார்க்க போகுது, இந்த நாடு தாங்காது. ஏன் உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கணும். 10.5. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உங்ககிட்ட போய் நான் 10.5 நாள் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற. அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர்? ஆக ஏதோ நடக்க போகுது, நடத்தி காட்ட போறோம். அண்டம் கெடுதல்னு நடுக போகுது. ஆக குழந்தைகளே, பிள்ளைகளே, நீங்க நல்லா படிங்க. நல்லா படித்து பெரிய அதிகாரத்துக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் அதிக வேலை செய்யணும். மேலும் மேலும் படிக்கணும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி பதவிகளோடு நீங்கள் படிக்கணும், போகணும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கலை நிகழ்ச்சி நடத்திய பிள்ளைகள்
நம்முடைய பிள்ளைகள் அற்புதமான கலைகளை இவர்கள் கற்றிருக்கிறார். பல முறை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதமான கலைஞரிலேயே இந்த கலை வடிவமாக விளங்குகின்ற இந்த பிள்ளைகள் அவர்களுக்கு நம்முடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். முடியாத என்று தவிக்கிற நான் இப்போ கவிஞர்கள் பேசும்போது கூட 2-3 பேர் சொன்னார்கள், ஊமை ஜனங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்த 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு. அப்போ நான் சொன்னேன், தம்பி, இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப விளையாட்டினார். ஆனால் இந்த ஊமை ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்துல பேச போகிறாங்க. ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கெடுகெடுக்க, நாடே ஸ்பந்திக்க. ஊமை ஜனங்களாக இருந்தவர்களுக்கு இவ்வளவு தைரியம், துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச, ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய, குடை சாய, கோலோச்சுவது போலுமலா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர